Hi guys, good morning. So இது tarot card பேஜுக்கான today's energy. So இன்னைக்கு எனர்ஜி என்னன்னு பார்க்கலாம். ஓ இன்னைக்கு எனர்ஜி ஃபோர் ஆஃப் பென்டிகல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா என்னோட ஹையஸ்ட் குட்டுக்கு இதெல்லாம் சர்வ் பண்ணலன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் என்னால் அந்த சர்வ் பண்ணலைன்னு தெரியும். அதை நான் விட்டுடணும் அப்படின்னும் தெரியும். ஆனால் என்னோட மைண்ட் செட் படி எனக்கு அது ஃபெமிலியர் ஆயிடுச்சு. என் கூடயே இத்தனை நாட்களோ இத்தனை மாசங்களோ இல்லை இத்தனை வருஷங்களோ இருந்துருச்சு. நீங்கள் சொல்கிற மாத்திரத்தில் டபால் என்னால் விட முடியல. எனக்கு ரியலைசேஷன் வந்துருச்சு, ஆனால் விட முடியல. அப்படிங்கிற அந்த ஸ்டேஜில் நீங்கள் விடாப்பிடியாக பிடிச்சிட்டு இருப்பீங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் இன்னைக்கு. ஆனால் எத்தனை நாளைக்கு பிடிச்சிட்டு இருப்பீங்க, எவ்வளோ நேரத்துக்கு பிடிச்சிட்டு இருப்பீங்க? நீங்கள் வலுக்கட்டாயமாக பிடிச்சிட்டு இருக்க வரைக்கும் காலு கை எல்லாமே வலிக்க தான் செய்யும். ஸோ எப்போ உங்களுக்கு இட் டஸ் நாட் சர்வ் ஃபார் யுவர் ஹையஸ்ட் குட்னு தெரிஞ்சிருச்சோ, எப்போ அதை ரிலீஸ் பண்ணணும், அதை நம்ம வச்சுக்க கூடாதுங்கிறது தெரிஞ்சிருச்சோ, எந்த அளவுக்கு சீக்கிரமாக அதை விட்டுட்டுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. இன்னொன்று, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஆசைப்படுறீங்க, ஏங்குறீங்க, அதுதான் வேணும்னு கடவுள்கிட்ட கேட்குறீங்க, டெய்லி ப்ரே பண்ணுறீங்க, மெடிடேஷன் பண்ணுறீங்க, விஷுவல்ஸ் எல்லாம் காமிக்கிறீங்க. ஒரு இடம் எம்டியாக இருந்தால் தான் அந்த இடத்துல புதுசாக ஒரு எனர்ஜி உள்ளே ஃபில் ஆகும். ஆல்ரெடி நீங்கள் அந்த இடத்த ஃபுல்லாக ஆக்குபை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா புதுசாக எந்த எனர்ஜியும் ஃபில் ஆகாது. ஸோ உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற, நீங்கள் விஷன்ஸ் எல்லாம் பிரபஞ்சத்துக்கு காமிக்கிற அந்த எனர்ஜி ஃபில் ஆகணும்னா இந்த ஆல்ரெடி இருக்கிற எனர்ஜி விச் இஸ் நாட் சர்விங் ஃபார் யுவர் ஹையஸ்ட் குட், அதை லெட்கோன்னு விடுங்க. அப்போ தான் அந்த எனர்ஜி ஃபில் ஆகும். ஓகேயா? ஸோ இது இன்னைக்கான எனர்ஜி. இனி நாளைக்கான எனர்ஜி என்ன நாளைக்கு பார்ப்போம். அன்டில் தென் பை.